சார் வணக்கம். சார் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வுமுடிகள் நடந்து முடியுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்போ அதுக்கான அழைப்பாணை வந்துடுது. ஏன்னா சிவி முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கவுன்சிலிங் முடிஞ்சு அழைப்பாணை வந்து கொண்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கிருஷ்ணகிரி, அப்புறம் தருமபுரி, ஒரு சில மாவட்டங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாவே அப்பாயின்மெண்ட்டாங்க. ஓகேங்களா? ஆஸ் வெல் அஸ் கிருஷ்ணகிரிலாம் பார்த்தீங்கன்னா டியூட்டி போயிட்டுருக்காங்க ஆன்கோயிங். ஓகேங்களா? ஊரக வளர்ச்சித்துறையில். அதே மாதிரி திருநெல்வேலியில் நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிவி முடிஞ்சு நேற்று வந்து சார் ஒருத்தர் ஜாயின் பண்ணி ஆல்வேஸ் போயிட்டுருக்காங்க ஊரக வளர்ச்சித்துறையில். ஓகேங்களா? கள்ளக்குறிச்சிக்கு லெட்டர் நேற்று ரிசீவ் ஆகிடுச்சு. முந்தா நேற்று ரிசீவ் ஆகிடுச்சு. அதேமாதிரி திருவண்ணாமலைக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. இல்லை ராணிப்பேட்டை மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறைக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ராணிப்பேட்டைக்கு 13ஆம் தேதி அவங்களுக்கு சிவி இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த டேட் கொடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவங்க அழைப்பாணை அனுப்பியிருக்காங்க சார். ஓகேங்களா? குறிப்பிட்ட நியமன நடவடிக்கையாக இருக்கும் அவங்க அனுப்பியிருக்காங்க. ஸோ அதற்கிடையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வந்து டிஎன்பிசி அந்த சுவரமுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா, அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் 3rd பாயிண்ட் இருக்கும். அதில் மொத்தம் ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்ட் பாயிண்ட் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதில் கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன வேணும் அப்படின்றது மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அதில் அந்த 2வது பாயிண்ட் படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அதில் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து மஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதே தான் இப்போ அழைப்பாணை கொடுக்குறதுலையுமே அவங்க அதை தான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ என்ன கல்வி தகுதியோ அது கல்வி தகுதி சான்றிதழ், கம்யூனிட்டி என்ன இடஒதுக்கீடுக்கு வரீங்க, அதாவது என்ன இது பிஎஸ்டிஎம்மா என்ன ஸ்பெஷல் கேட்டகரி கேட்குறீங்களோ அது, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி தான் நேட்டிவிட்டி அல்லது உங்களுடைய ஆதார் அல்லது ரேஷன் கார்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் மெஜாரிட்டியாக. ஓகேங்களா? அடிஷ்னலாக ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இது இத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதில் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தான் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்குறாங்க. ஓகேங்களா? சார் இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அது என்ன சார் அப்படின்னா, சார் அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சார். அதுவும் டாக்டர்கிட்ட தானே வாங்கணும் அப்படின்னா, சார் அதில் வந்து ஒரு 8 கேட்டகரி இருப்பாங்க. அந்த டாக்டர்கிட்ட தான் வாங்கணும்னு சொன்னாங்க. அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்லி ஃபார் ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த பதவிகளுக்கு வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நம்ம வாங்கினது. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு அப்படி கிடையாது. இதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? சிவில் சர்ஜன், ஓகே, அசிஸ்டன்ட் சிவில் சர்ஜன் வந்து அதுக்கு மேலே இருக்கிற சர்ஜனுக்கு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கவர்மெண்ட் ஜிஹெச்சில் இருக்கிறவங்களா கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் வாங்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? ஸோ சார் இது பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இதுதான். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் ஃபார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பை எ மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் அங்கே போட்டுருங்க. அடுத்தது என்னன்றது செல்வன், செல்வியா, திருமதி, திருவா, அந்த கண்டென்ட் தான். ஸோ உங்களோட நேம் என்னவோ. ஓகேங்களா? லைக் இப்போ வந்து ஒரு குமார் சன் ஆஃப் என்ன சொல்கிறது வேலு. ஓகேங்களா? சம் வாட் எவர் அந்த இது என்ன டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட்டா இல்லை வாட் எவர் நீங்கள் என்ன அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டா, ஸ்கூல் எஜுகேஷன் இல்லை டெக்னிக்கல் எஜுகேஷன், ஸ்டேஷன் ஃபிட்னரி இல்லை ஃபிஷரி டிபார்ட்மெண்ட், ஓகே, ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆகி எதுனாலும் என்ன உங்கள் வாட் எவர் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை 2வது மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? என்ன போஸ்ட், ஜூனியர் அசிஸ்டண்ட்டா இல்லை விஓஓவா இல்லை பில் கலெக்டரா, அது என்னவோ வாட் எவர் அதாங்க மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ். ஓகேங்களா சார்? ஆஸ் பர் டிசி, ஆஸ் பர் டாக்குமெண்ட்டில் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணி ஏஜ் எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா தெரியும், ஏஜ் கால்குலேட்டர் போட்டிங்கன்னா தெரியும், இந்த டேட்டில் இத்தனை மாதம் சொல்லும், அதை வச்சு நீங்கள் சொல்லிவிடுங்க. புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் ஒரு டேட்டா சொல்லிவிட வேணாம், உங்களை கேட்டு தான் டாக்டர் அங்கே ஃபில் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி இன்ஸ்பிரேஷன் ஃபுல் எக்ஸ்பிரஸ் செஸ்ட் வந்து மூச்சு உள்வாங்கி நிலை, மூச்சு வெளியீட்டு நிலைன்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஸோ இது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு காமன் மேன், கரெக்டான ஹெல்த் இருக்குன்னு அர்த்தம். அதனால் மேக்ஸிமம் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குமா தான் போடுவாங்க. அப்படி போடணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் நிறைய டாக்டர்ஸ் அவங்க மேக்ஸிமம் போடுவாங்க. அவங்களுக்கு தெரியல நீங்கள் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? கம்மியாக கூடக்கூடாது, 5 சென்டிமீட்டராக இருக்கணும். அதுக்கு அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். புரியுதுங்களா? ரொம்ப மைனூட்டெல்லாம் அங்கே செக்லாம் பண்ணுறது 5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி ஆல்ட்ரு பண்ணி போட சொல்லுங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உங்களோட ஹைட்டு, அப்புறம் வெயிட்டு. இங்கே ஹைட்லாம் யாருக்கும் இது வந்து ஃபாரஸ்ட்டோ இல்லை வேறு ஏதோ கிடையாது. அங்கே வந்து ஃபாரஸ்ட்டில் 165 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பட் இதுக்கு அப்படி கிடையாது. ஸோ ஹைட்டு எவ்வளோ நாள் இருக்கலாம். அதனால் ஹைட்டு கரெக்டான ஹைட்டு, வெயிட்டு. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி உங்களோட ஐ விஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா? நார்மல் 6.6 ஓகேங்களா? அது ஹைபர்மெட்ரோபியா, அஸ்டிமினிமா, மயோபியாவா இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் இல்லைன்னு நோன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இயரிங் வந்து நார்மல் தான். ஓகேங்களா? எதுவும் பிரச்சனைலாம் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல்புமின், சுகர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2. ஓகேங்களா? ஆஸ் பர் டிசியில் என்ன இருக்கும் உங்களோட டிசி எடுத்துக்கோங்க. அதில் கண்டிப்பாக ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சொல்லிவிடுங்க அவங்ககிட்ட. ஓகேங்களா? இது சார் டிசிலுக்கு தான் சொல்லணுமாலாம் இல்லை, கரெக்டாக அதுதான் எப்பயும் போல் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு டாக்குமெண்ட்டாக இருந்தால் கரெக்டாக ப்ராப்பராக அது கொண்டு போய்ட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்த கமெண்ட் உடனே நீங்கள் கேட்கக்கூடாது இல்லைங்களா? சார் என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதனால் சொல்ல வரேன். டாக்குமெண்ட்டில் நமக்கு டிசியில் கொடுத்துருப்பாங்க ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 2, அதை கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து சொல்லிவிடுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த
ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்கள இதை மென்ஷன் பண்ணுறாங்க 1.016 அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு வருது. அதுக்கப்புறம் சைன் சிக்னேச்சர் ரேங்க் டிசிஷன் சொல்லிட்டு இந்த இடத்துல பிரசிடென்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த இடத்துல டாக்டர் சைன் பண்ணிடுறாரு. அது ஸ்டேஷன் டேட்டு ஓகேங்களா, எந்த டேட்டோ அந்த டேட்டு, அவர் டாக்டர், அவர் ரிஜிஸ்டர் நம்பர், சிவில் சர்ஜன் ஓகேங்களா, அவர் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை போட்டுருங்க ஓகேங்களா. அவ்வளோதான் ஓகேங்களா. இவ்வளோ அடுத்து செகண்ட் பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜ். இதில் வந்து உங்களோட நேம் ஃபுல்லு ஓகேங்களா, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ஓகே. ஸோ இதில் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாருக்கும் நோ தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கா என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஆஸ்துமா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக எப்போ வேக்சின் போட்டிங்க அப்படின்னு கேட்டால் 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா கோவிட் ஆஃப்டர் எப்படி 2021 கம்பல்சரி கோவிட் அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் 2021 வந்து மென்ஷன் பண்ண அதை மைனஸ் பண்ணி 2025 இப்போ நடக்குது. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டில் வேக்சின் போட்டிங்க 3 இயர்ஸ்னு போட்டுக்கோங்க. இல்லை எக்ஸாக்டாக உங்களுக்கு டேட் தெரிஞ்ச கூட டேட்டை கூட மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. நான் டேட்லாம் சொல்ல 3 வருஷம் முன்னாடி தான் அவங்களுக்கே தெரியும் டாக்டர்ஸ், அதனால் 3 இயர்ஸ்னு போட்டாங்க. ஆக்சுவலி 2021 அந்த பேட்சில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே அதுக்கப்புறம் மீதியெல்லாம் நோ ஓகேங்களா. இதில் நர்வஸாக இருக்குது அதெல்லாம் எல்லாமே நோ தான் ஓகேங்களா. அடுத்து உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபாதர் இருக்காரா ஓகே இருக்காரா, அவர் நார்மல் அவ்வளோதான், அவருக்கு ஏஜ். அதுக்கப்புறம் பிரதர்ஸ் யாரா கூட இருந்தவங்க யாரா சிப்ளிங் இருக்காங்களா, பிரதர்ஸாக ஓகே, அவர் என்ன ஏஜ், அவருக்கு என்ன நார்மல் தான். அதுக்கப்புறம் மதர்ஸு அவங்க ஏஜ் அவங்க நார்மல் அவ்வளோதான். மீதி சிஸ்டர்ஸ்னால் சிஸ்டர், இல்லை உங்களுக்கு ஃபேமிலி யார் இருக்காங்களோ அந்த மெம்பரை ஃபில் பண்ணணும் அந்த இடத்துல ஓகேங்களா. டெத்தாக இருந்தால் டெத்துன்னு சொல்லுங்கள், டெத் இல்லை உயிரோடு தான் இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படியே சொல்லிவிடுங்க புரியுதுங்களா. ஏன்னா ஃபாதர் ஏஜ் அட்டு டெத் அண்டு கேஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி வந்துருக்காங்க. அதில் என்ன டெத் இருந்தால் அதில் மென்ஷன் பண்ணணும். கரெக்டாக அவங்க ஃபாதருக்கு என்ன இதோ அதை கரெக்டாக அங்கே சொல்லுங்கள் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து உயிரோடு இருந்தால் அது சொல்லிவிடுங்க, டெத்துனா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இது மேக்ஸிமம் டாக்டர்ஸே ஃபில் பண்ணுறாங்க, அப்படி பண்ணலான்னு நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த பேஜ் இந்த செகண்ட் பேஜ் வந்து நாம் கை வச்சு எழுதலாம், ஒன்றும் தவறு கிடையாது புரியுதுங்களா. கீழே கேண்டிடேட் சிக்னேச்சர் ஓகேங்களா. அவ்வளோதான் சார், இவ்வளோ தான் சார். இந்த டாக்குமெண்ட் தான் வாங்கணும் ஓகேங்களா. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேறு மெடிக்கல் ஃபிட்னஸ் வேறு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இது டாக்டர்கிட்ட வாங்கிடுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட வாங்க மேக்ஸிமம் ஓகேங்களா. இது பாருங்கள் இன்னொரு சர்டிஃபிகேட், இதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் அதே தான் சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்டு, என்ன பேரோ அது என்ன டிபார்ட்மெண்ட்டு ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ன வெயிட்டு ஏஜ் ஓகேங்களா, மூச்சு உள்வாங்கில ஹைட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. கண்ணாடி போட்டிருந்தால் கண்ணாடி போட்டேன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ சிவில் சர்ஜன் ஓகேங்களா, இவரும் சீஃப் சிவில் சர்ஜன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஓகேங்களா. அவர் ரிஜிஸ்டர் நம்பரு என்ன ஹாஸ்பிட்டலில் என்ன இதோ அதை வாங்கிடுங்க ஓகேங்களா. எந்த டேட்டோ அந்த டேட்டு அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு சில பாருங்கள் சார் என்ன காட்டுறதுல ஒரு சைன் தான் போட்டிருக்காங்க, இங்கே 2 சைன் இருக்குது, அது என்ன சார் அப்படின்னு கேட்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சைனுனாலே ஓகே தான் ஓகேங்களா. இங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் போடுறாங்க, நீங்கள் வேணால் 2 சைன் உங்களுக்கு அசம்ஷனாக இருந்தால் சார் எனக்கு 2 கூட போட்டுருங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது புரியுதுங்களா. என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு சைனே ஓகே தான், அப்படி இல்லை 2 வாங்கினாலே உங்களுக்கு ஒன்றும் சொல்ல போகிறதா கவர்மெண்ட்டில் புரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து அந்த பிரசிடென்ட் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க, அங்கெல்லாம் எந்த மெம்பர்ஸும் கிடையாது, மெடிக்கல் போர்டில் மெம்பர்ஸை வச்சு சொல்லுவாங்க, அதெல்லாம் இஷ்யூ கிடையாது, அவரே கையெழுத்து போடலாம் ஓகே. இந்த 2த்துக்கும் காமனாக சேர்ந்து சென்ட்ரலில் இந்த மெம்பர்ஸில் போட்டுடலாம் புரியுதுங்களா. இல்லை தனியாக அங்கேயும் போடலாம், சிக்னேச்சர் ரேங்க்கு டிஸ்டிங்ஷன் அந்த இதுலேயும் போடலாம், இல்லை இங்கேயும் போடலாம் புரியுதுங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு மாடல் தான். உங்களுக்கு நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, அதனால தான் சார் இது கொடுத்தேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் குறிஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கூடியதில் பதில் தெளிக்கிறேன் ஓகேங்களா. அதேமாதிரி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் புரியுதுங்களா. ஸோ எல்லாருமே ஜஸ்ட் அப்படியே வியூ பண்ணிட்டு ஜஸ்ட் விட்டுறீங்க. ஸோ ஜஸ்ட் லைக்னு இல்லாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சார் ஓகே. நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுறோம் ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் சொல்கிறேன். அதேமாதிரி விஓஸ் எந்தெந்த மாவட்டத்தில் வந்திருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்து உங்களுக்கு சிவி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சொல்லிவிடுங்க, மற்ற நண்பர்களுக்கு தெரியணும் ஓகேங்களா. ஏன்னா எனக்கு விஓவை பற்றி ஒன்றும் அப்டேட் எதுவும் கிடைக்கல சார் ஓகேங்களா. நானும் ஒன்றும் அதை எதுக்கு தெரிஞ்சு நான் கேட்கல, எதுவும் எனக்கு அப்டேட் வரல. பட் விஓஸ் யாருன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி சிவி இருக்குது இந்த ரேட்லாம் சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க விஓ என்னைக்கு என்னன்ட்டு. ஸோ யாருன்னா வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா. சரிங்க சார், வீடியோ வாட்ச் ரொம்ப நன்றி, தேங்க்யூ.